கடகராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வார ராசிப்படி உங்களுக்கு நன்மை பயக்குமா? தீமை விளைவிக்குமா? நீங்க எதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்? அமாவாசையில எந்த தெய்வத்தை வழிபடணும்? என்ன பரிகாரம் பண்ணணும்? அப்படின்னு இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக கடகராசிக்காரங்க ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க மென்மையான குணம் கொண்டவங்க, ரொம்பவும் சென்டிமெண்ட் பார்க்குறவங்க. கடவுள் பக்தி இவங்களுக்கு ரொம்ப அதிகம். பெரியவங்க மேலே ரொம்பவும் மரியாதையாக இருப்பாங்க. குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் பரிவோடையும் நடந்துக்குவாங்க. சமூகத்து மீதான பயம் இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். கடகராசிக்காரங்க பெரிய தியாகிங்கன்னே சொல்லலாம். அந்நியருக்காக கூட தியாகம் செய்வாங்க. பாசக்காரங்க, பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரை கூட கொடுப்பாங்க. குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க, ஆனால் கருத்தை உறுதியாக சொல்வாங்க. அவங்க சொன்னது தான், அதை மாற்றி எழுத பிரம்மனால கூட முடியாது. ஆனால் அவங்க கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் கோபங்க. கடகராசிக்காரங்க திடீர்னு கோச்சிக்குவாங்க. பல நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு கோபத்தை அமைதியாக தான் காட்ட தெரியும், அடிதடியாக காட்ட மாட்டாங்க. எதிர்பார்த்த சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட இவங்க ரொம்பவும் சென்டிமெண்ட்டோடு இருப்பாங்க. அதனால் இவங்க கூட பழகிறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 12 ராசிகள்லையே அதிக அளவு நேர்மை, விசுவாசம், உண்மை, வாய்மைன்னு இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க மட்டும்தான். இந்த வார கடகராசி பொறுத்த வரைக்கும் பணவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். பொருட்கள், பணம், நகைங்கிறது திருடு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. வீட்லேயும் வெளியிலையும் கவனமாக இருங்க. ரொம்பவும் எச்சரிக்கையோடு இருங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்குங்க. மற்றவங்களோட பேசும்போது பொறுமை ரொம்ப அவசியம். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிடுவீங்க. வார்த்தை நிதானம் ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத கோபத்தால் எந்த பயனுமே கிடையாதுங்க. அதனால் நிதானமாக நடந்துக்கோங்க. அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படுங்க. ஆனாலும் கூட நீங்கள் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது தான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லதுங்க. பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் புது முயற்சிகள்லாம் எதுவுமே இப்போதைக்கு வேண்டாம். சக வியாபாரிகளால் சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். மேலும் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தினங்கிறது முன்னோர்களை வழிபடும் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அன்று நம் முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டால் நம் துன்பங்கள்லாம் தீர்ந்து இன்பங்கள் பிறக்குங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாத அமாவாசைகள்லாம் ரொம்பவே விசேஷமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அதே போல் இந்த ஆவணி அமாவாசையும் அதே அளவுக்கு புண்ணிய பலன்களை தருவதாகவே அமைஞ்சிருக்கு. ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. காரணம், 5 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றும் அமர்ந்திருக்கும் நிலையில் இந்த அமாவாசை நிகழுது. அதனால தான் இந்த அமாவாசை ரொம்பவும் முக்கியமானதாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் வழக்கமான அமாவாசை மாதிரியே முன்னோர்களை வழிபடுவதோடு கூடுதலாக சில தானங்களை செய்கிறதால நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். மேலும் கடகராசியிலேயே சுக்கிரனும் ராசிநாதனான சந்திரனும் இணைஞ்சிருக்கிறதுனால இது மிகவும் சிறப்பு அம்சம் பெற்றது. பள்ளி கொண்ட ரங்கநாதர் சந்நிதி இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நற்பலன்களை கொடுக்கும். கூடுதலாக இந்த நாளில் நீங்கள் செய்யும் தானமும் வேண்டுதலும் பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியதா அமைய போகுது. இந்த ராசிக்காரர்கள் இன்று பச்சரிசி தானம் கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. பச்சரிசியோட வெல்லமும் சேர்த்து கொடுத்தா ரொம்பவும் நல்லதாக அமைய. எப்போதும் தானம் தரும்போது 11 பேருக்கு கொடுக்கறது தான் விசேஷம். இயலாதவர்கள் சர்க்கரை பொங்கலாவது செய்து அதை பெருமாளுக்கு நிவேதனம் செய்து பின் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்க. நன்மைகள்லாம் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உயர்வான பலன்களை தான் கொடுக்கும். சில இடங்களில் வேலை சுவை நிறைந்ததாக இருக்கும். சில இடங்களில் சுகம் கலந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள்லாம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரித்து பண வரவு இருக்கும். தொழிலை புது முயற்சியில் கொண்டு போகும் நேரம் இந்த வாரம். குடும்பத்திலிருந்து வந்த கவலைகள்லாம் மறையும். பிள்ளைகளால் சிறப்புகள் தான் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மன நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் ஊக்கம் கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் மூலதனத்தை அதிகரிக்க ஏற்ற நேரம் இதுதான். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஆறுதல் உண்டாகும். உறவினர்களின் அன்பு உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும். குடும்பத்துக்காக பணம் சேமிக்கிறதுல நாட்டம் செலுத்துங்க. இந்த வாரம் கடகராசிக்கு உழைத்த உழைப்புக்கான பணம் கிடைக்கிற வாரங்க. தனஸ்தான அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு.
வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்பீங்க. தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு ரொம்பவே வரும். குடும்ப முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள்லாம் செய்வீங்க. நல்லார் உறவும் நண்பர்கள் ஆதரவும் உறவினர்கள் ஒத்துழைப்பும் அமோகமாக உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக முனைப்புடன் விடாமுயற்சியுடன் செயல்பட்டா பெரும் லாபம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. வேலை தேடுறவங்க நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படும். புதிய தொழில் முயற்சிக்கு உகந்த நேரம் இந்த வாரங்க. சமூக சேவைக்காக அதிக அலைச்சல் மிகுந்த பயணம்லாம் செய்ய நேரிடும். சிலருக்கு வாடகைக்கு வசிக்கும் வீட்டையே விலைக்கு வாங்குற அளவுக்கு யோகம் கிடைக்க போகுது. மனைவி மூலமா ஸ்திர சொத்துக்கள் சேர்க்க உண்டாகும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ துவங்குவாங்க. திருமண தடையெல்லாம் அகலும். கலப்பு திருமணங்கள் அதிகம் நடக்கும். நோய்கள் தீரும். வைத்திய செலவு குறையும். சரபீஸ்வரரை வழிபட தன்னிறைவும் நிலையான நிம்மதியும் உண்டாகுங்க. ஆனாலும் கூட நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, புதிய முதலீடுகள் செய்கிறதுல ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். இணையதள ஆசை வார்த்தைகள் நம்ப வேண்டாம். அதில் மோசடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் கடகராசிக்காரங்க தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாவற்றிலோட உயர்வுக்காக உழைக்கணும். பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். திரும்ப திரும்ப நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயத்தில் மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. அதிர்ஷ்டமான நாட்கள் 20, 22. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.